நான்காம் வானத்தில் இருக்கிற தேவர்கள் மட்டும்தான் உயிரை கொடுக்கிறவர்கள். உயிரை கொடுக்கிறவர்கள் நான்காவது வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள். அவர்கள் பார்வைக்கு உறைந்த பனியைப் போலவும் மின்னுகிற மின்னலைப் போலவும் இருப்பார்கள். இவர்கள் தான் அவர் உயிர்க்கிற இடத்தில் வந்து காலையிலே மகதலேனா மரியா போகிறா. அவரை பார்க்கும்போது அவர் இல்லை, வெண்படை தரித்த 2 பேர் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை ஏன் மரித்தவர்கள் தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் இதை கேட்க அதிகாரம் இந்த 4ஆம் வானத்தில் இருக்கிற இந்த தூதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. 4ஆம் வானத்தில் தான் ஏனோக்கு என்பவரும் இருக்கிறார், மரணம் இல்லாமல். இப்படி உயிர்த்தெழுதலில் சில விஷயங்கள், இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழல, இல்லை ஆளை மாற்றிட்டாங்க, இப்படியெல்லாம் ஏராளமான பிரச்சனைகளும் இதுவும் குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாஸ்திர விதிகளின்படி 4ஆம் வானத்தில் தான் பராசரர் என்கிற ஞானி இருக்கிறார். தகுதி உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, அந்த அமிர்தத்தை கொடுக்க அதில் தான் காவல் இருக்கிறார்கள். அங்கிருந்து யாரும் வந்தால் ஒழிய பூமியிலிருந்து யாரையும் மீட்க முடியாது, எந்த உடலையும் மீட்க முடியாது. இது சாஸ்திர விதிகள். இந்த சாஸ்திர விதிகளை போக போக தெரிந்து கொள்ளலாம்.